ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே உண்மையை சொன்னால் இப்போ தான் உண்மையான ஆபத்தே ஆரம்பிக்குது. பின்னாடியே லூலுவும், மாஸ்டர் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நான் நல்லா யோசிச்சு பார்த்தா எதுக்காக நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்? நானே அந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் இப்போ பீஸ்ட் கிங்கோட ஃபார்மில் இருக்கேன். அதனால கண்டிப்பாக என்னால் அங்கே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. போதும் சில்லியா, நீ இப்படியெல்லாம் பேசாத. நீ எனக்கு சமன் பண்ணுற ஒரு பீஸ்ட் மாதிரிலாம் இல்லை. நீயும் நானும் ஒரு ஃபேமிலி மாதிரி. அதனால உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது எனக்கும் கஷ்டமாக தான். ஸோ கடைசி வரைக்கும் நான் துணையாக இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் மாஸ்டர், நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் பண்ண தான் போகிறேன். ஆனால் இந்த டைமில் அகாடமிக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா 3 நாளைக்கு நீங்கள் காணோம் அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அங்கே டவுட் வரும்ல. அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் லூலு. ஏன்னா அகாடமி கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஏதோ சிஸ்டரோட ஞாபகமாக இருக்கு எனக்கு. அதனால அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு 3 நாளைக்கு நான் போகிறேன். அதனால இது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. சீன் அப்படியே நம்ம யாங்கு ஷின்னை நோக்கி வரோம். அவங்க அங்கே ட்ரைனிங் பண்ணலான்னு போகும்போது அவங்களுக்கும் அங்கே இன்ஃபர்மேஷன் வரும், நம்ம ஒரு 3 நாளைக்கு வரமாட்டான், அவங்க சிஸ்டரை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவனே ஷின்னு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகறா. அங்கே அதை பற்றி தான் யோசிச்சுக்கினே இருக்கா. ஆமாம், என்ன பண்ண இருக்க நீ இந்த டைமில் எங்கே போகிற? ப்ராக்டிக்ஸ் இருக்குல்ல. இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு ட்ரைனிங் பண்ணலை, நான் திரும்ப ஹோட்டலுக்கே போகிறேன். சரி, பிரச்சனை இல்லை, நீ தாராளமாக ரெஸ்ட் எடு. எனக்கு தெரிஞ்சு நேற்று நடந்த விஷயத்தை பற்றி தான் இவ இன்னமும் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். சாங்க தான் பாவும் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்தாரு. ஆனால் இவங்க 2 பேரும் என்னன்னா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆல்ரெடியே இங்கே யாருமே இல்லை. இப்போ இவங்களும் போயிட்டா அவ்வளோதான், யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு பீச் ஒரு பக்கம் வரும். அந்த இடத்துல நம்ம லூலுவும் சீனா வராங்க. அந்த காட்சியும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பீச்சோட மறுபக்கத்தில் தான் அந்த ஐலாண்டு வந்துருக்கு. அந்த ஐலாண்டே ஃபுல்லாக ஒரு சைடு ஐஸாக இருக்கும், இன்னொரு சைடு ஃபயராக இருக்கும். இங்கேருந்து ஸ்விம் பண்ணால் நம்மளால கண்டிப்பாக அதை ரீச் பண்ண முடியும். ஆனால் உடனே நம்ம லூலுவும், நான் ஒரு ஃபாக்ஸுப்பா, நான் ஒன்றும் ஒரு ஷார்க் இல்லை, ரொம்ப நேரத்துக்கு நான் தண்ணியில் இருந்தால் அவ்வளோதான், இதனால கண்டிப்பாக நான் சிக்காயிடுவேன். அதனால என்னாலலாம் இங்கே முடியாது. சரி, அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? அதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட சஜஷன் இருக்கா? ஜஸ்ட்டு நான் பண்ணுறத ரொம்ப நெருக்கமாக நீங்கள் பாருங்க. அந்த இடத்துல டிராகன் பவர்ஸாக வெளிப்படுத்தும் போது ஒரு பயங்கரமான பவர் வெளிவரும். அங்கே இருக்கிற வேவ்ஸே தனியாக ஒரு பாதையை கிரியேட் பண்ணும். நடுவில் ஏகப்பட்ட மீனெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே மாட்டிக்குது. நம்ம ஹீரோவும் கேட்குறான், அம்மா எதுக்காக நீ சீயை மேனிப்புலேட் பண்ணுற? இதனால நிறையவே எனர்ஜி வேஸ்ட் ஆகும். சீல இருக்க பெரிய பெரிய மாஸ்டர்ஸும் இதனால அட்ராக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. உண்மையை சொன்னா எனக்கும் அதே தான் வேணும். முன்னாடி ஒரு சி வேல் வரும், அதை பார்த்தோன்னே அவளோட பைண்டிங் பவர் அங்கே பயன்படுத்துறா. இதனால அங்கே ஒரு செயினும் அப்பியர் ஆகுது. அந்த வேலும் வசமாக அங்கே மாட்டிக்குது. இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா தனியெல்லாம் நம்ம ஹீரோவால் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது. அந்த வேல் மேலே ஏறிட்டு அவ்வளோதான், இவங்க இப்படியே அந்த ஐலாண்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர், என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? நீங்கள் நர்வஸாக இருக்கீங்களா? இல்லைன்னு சொன்னா ஒண்டி பிலீவ் பண்ணுவியா என்ன? ஆனால் மாஸ்டர், இன்னமும் லேட் ஆகலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திரும்பவும் போகலாம். டைலும், ஒரு வாட்டி நான் சாய்ஸ் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணாமல் விட மாட்டேன். அதனால கண்டிப்பாக நான் எடுத்த சாய்ஸுக்கு நான் ரெக்ரெட் பட வாய்ப்பே இல்லை. அதனால இப்போதைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். வந்தவுடனே எழுப்பிடு, ஒரு மாதிரி தூக்கமாக இருக்கு எனக்கு. அங்கே இப்படி அவரு சொல்லும் போது அங்கே டைலோக்கும் இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொன்னால் என்னோட வாழ்க்கையில் ஒரு உருப்படியான நல்ல டிசிஷனை நான் எடுத்திருக்கேன். ஒரு கூட இருக்குது. நான் கண்டிப்பாக நம்ம யூவை வாழ்க்கை முழுக்க நான் ப்ரொடெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் இப்படின்னு அவ ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்கிறான். இன்னொரு சைடு இதே மாதிரி அந்த வித்தியாசமான ஐலாண்டுக்கும் வராங்க. ஒரு சைடு ஃபயரு, இன்னொரு சைடு ஐஸு. அதுக்கிடையில தான் நேவியோட அந்த ஹெட் குவார்ட்டரும் இருக்கு. உள்ள ஷின்னோட அப்பாவும் அங்கே இருக்காரு. அவரும் இப்போ ரீசெண்டாக நம்ம ஷின்னு, நம்ம ஹீரோ எல்லாருமே அங்கே ஜெயிச்சாங்களே, அதை தான் அவர் பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாரு. உண்மையிலேயே என்னோட பசங்க ரொம்ப ஜீனியஸாக டேலண்டடாக இருக்காங்க. ஆனால் இப்படி அங்கே சொல்லும் போது பாய் அப்படின்னு ஒரு பர்சன் வராரு. அவரும் ஆமாம், உங்கள் பசங்களை நினச்சி அவ்வளோ கவலையாக இருக்குண்ணா, எதுக்காக லீவ் எடுத்துட்டு டேரெக்டாக அங்கே போகாமல் இருக்கீங்க? பாய், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? அது என்னன்னா, கூடிய சீக்கிரத்தில் மெடுசாவோட எக்ஸிக்யூஷன் அது ஆரம்பிக்க போகுது. இது உண்மையிலேயே ரொம்ப சீரியஸான மேட்டரு. அதனால தான் நம்ம ஜின்னு இருக்காருல்ல, அவரு கொஞ்சம் போய் பாருப்பா, ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாரு. ஓ அப்படியா? ஆனால் மெடுசாவால் இதுக்கு மேலேயும் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான், இன்னைக்கே அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாலாம் இருக்க வேணாம். இதுக்கு முன்னாடியே உள்ள பூந்து மெடுசாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேண்டிட்டோட கல்ட்டு கும்பலும் இங்கே வந்துச்சு. அவங்க திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கு. அந்த வித்தியாசமான ஆளுங்க அவங்க மெடுசாவை கொல்லும் போது அவளைக்கும் ஈஸியாக அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் நீங்களே சொல்லுங்க பாய், இப்போ நீங்களே இங்கே இருக்கீங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா என்ன?
ஆமா, இதுதான் அங்க விஷயமே. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி 2 ஜெனரல்ஸ் இங்க இருக்கும். நீ அதுக்கப்புறம் நானு நீ இருக்கும்போது எப்படி அவங்களால உள்ள வந்து தூக்க முடியும்? அங்க பாயுவோட பார்வையே ஒரு மாதிரி பங்கமா இருக்கும். அதனாலேயே 2 பேரும் அப்படி பயந்து போறாங்க அங்க இருக்கிற ஆளுங்க. அட நம்ம ஆளுங்களையே அப்படி பயமுத்த வேணாம். ஏன்னா இவங்க ஒன்றும் டார்கெட் இல்லை. அதனால நம்ம எக்ஸிக்யூஷனை ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் டைம் வந்து அங்க மெடுசாவை அவங்க கொண்டு வராங்க. இந்த பீஸ்ட் பொண்ணு தான் அந்த மெடுசாவா, இவ தான் அந்த பெரிய சர்ப்பனா. எக்ஸிக்யூஷன் அரினால ஒரு பிளேடு இருக்கு. அது டிராகனுடைய ஸ்கேல்ஸை வச்சு கிரியேட் பண்ண ஒரு பிளேடா. அதால எதையுமே வெட்ட முடியும். ஸோ மெடுசாவை வெட்டுறதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம் தான். மெடுசா, நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் ஏகப்பட்ட கவுண்ட்லெஸ்ஸான கிரைம்ஸை நீ பண்ணியிருக்க. அதே மாதிரி நீ உயிரோட இருக்க தகுதியில உனக்கு மர்சின்னு ஒன்று காட்டவே கூடாது அப்படின்னு குயின் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கே நீ பண்ண பாவங்களுக்கு உன்னை மொத்தமா முடிக்க போறோம். ஆனா மெடுசா அவளோட கண்ணை வச்சு பவரை ஆக்டிவேட் பண்ண அவளோட ஆராவி அப்படியே சேஞ்ச் ஆகுது. மெடுசாவும் சொல்றான், உண்மையை சொன்னா இது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல என்னதான் நீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலேயே இங்க ஒன்றும் மாஸ்டர் நான் கிடையாது. டார்க்கான சீக்ரெட்டோட உங்க குயின் அவங்க தான் அதிகமா இருக்காங்க. அவங்களும் ஏகப்பட்ட விஷயங்களை மறைச்சிருக்காங்க. சீன் அப்படியே நம்ம லூலுவை நோக்கி வரும். அங்க லூலுவும் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவரா. ஏன்னா மெடுசாவோட எக்ஸிக்யூஷன்ல ஒருத்தாலே ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த இடத்துல 2 ஜெனரல்ஸ் அவங்க வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி அவங்க 2 பேர்கிட்டயும் சண்டையிட முடியும்? உடனே நம்ம கொஞ்சம் பொறுமையா நம்ம வெயிட் பண்ணலாம். பொறுமையா வெயிட் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கரெக்டா உள்ள பூந்துடலாம். ஆனா அப்புறம் தான் நம்ம ஹீரோ முன்னாடி நோட் பண்றான், முன்னாடி ஹீரோ மாதிரியே வித்தியாசமான ஆளுங்களாம் வந்திருக்காங்க. அங்க அவ்வளவுதான். அங்க ஜோனு மழை பெய்யும் போது நம்ம ஷின்னோட அப்பாவும் எக்ஸிக்யூஷனை ஆரம்பிங்க. அவ்வளவுதான். அந்த ஜெயிண்டான டிராகனோடைய பிளேடை வச்சு அங்க கொல்லலான்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அங்க தலையை வெட்டலான்னு வரும்போது மெடுசாவும் அங்க கத்துறா, நீங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறீங்க? நீங்க இது வரைக்கும் சீக்கிரட்டா வச்சிருக்க அந்த டார்க் சீக்ரெட் அது என்ன கொன்னுட்டா உண்டி அப்படியே யாருக்குமே தெரியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கடலை தாண்டி எல்லாருக்குமே அது தெரிய வரும். அங்க இப்படி அங்க சொல்லும் போது அவ மேல இருந்து பயங்கரமான பவர்ஸ் அங்க வெளியில வரும். 200 வருஷமா நீங்க பண்ண பாவம் எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் விழிச்சதுக்கு அங்க வரும். அங்க இப்படி சொல்லும் போது அந்த வித்தியாசமான பவரும் எல்லாரும் நோக்கி வர அவ்வளவுதான். அவங்களோட கை உடம்பு எல்லாமே அப்படி ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அவங்களுக்கு வியடா இது ஏதோ தோண ஆரம்பிக்குது. அவங்க அப்படியே அவங்களே கொள்றதுக்கு தயாராகுறாங்க. அங்க உடனே பாயுவும், யாருமே அந்த வித்தியாசமான மிஸ்டேக் இன்னேல் பண்ணாதீங்க, ஏன்னா அதனால வியடான கனவுகள் வரும், உங்களையே நீங்க கொன்னுப்பீங்க. ஆனா அவங்க கேட்கவே இல்லை. அதனால பாயு அவரோட பவரை யூஸ் பண்றாரு. அந்த இடத்துல பாயுவோட பீஸ்டே ஒரு பிளான்ட் டைப் பீஸ்ட். ஒரு பிளான்டோடைய வேரை வச்சு அங்க இருக்கிற நம்ம மெடுசா எல்லாரையுமே அவரு தடுக்கிறாரு. அதனால நல்ல வேலை யாருக்குமே எதுவுமே ஆகல. மெடுசாவும் வசமா மாட்டிக்கிறா. மெடுசா, நான் சொல்லி ஆகணும், சாகுற இந்த தருவாயிலையும் நீ உன்னோட இல்யூஷனை வச்சு எல்லாரையுமே கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றியா? ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லை. பாயு தானே நீ? பாயு, உன்னோட ஃபேமிலிக்கு என்னாச்சு அப்படின்னு நீ வந்துட்டியா? இதுக்கு முன்னாடி 5 கிரேட்டான கிளான்ஸ் இருந்துச்சு. அதுல வெறும் நீ ஒண்டிதான் இப்போ சர்வேவே ஆயிருக்க ஒரே ஒரு கிளானா. ஆனா இதுலயும் ரொம்ப அசிங்கமான விஷயம் என்னன்னா, தேவையில்லாம அந்த குயினுக்கு நீ உங்க கிளானோட லாயலிட்டியை விட்டு அங்க லாயலிட்டி அப்படின்னு சொல்லினா அந்த குயினுக்கு சர்வ் பண்ண இருக்க. இதெல்லாம் உங்க கிளான் ஆளுங்க பார்த்தா எந்த அளவுக்கு அசிங்கமா இருக்கும். உங்க கிளான் ஆன்சஸ்டர்ஸையே ஏமாத்திட்ட. மெடுசா, நீ இதை பத்திலாம் தேவையில்லாம பேசின இருக்க, வாயை மூட்டிருக்கியா? சீன் அப்படியே அங்க கேட்டை நோக்கி வரும். அங்க வித்தியாசமா இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஆளுங்க வராங்க. அம்மா, நீங்களாம் யாரு? எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? அது என்னன்னா, இங்க அடிக்கடி கரண்ட் வந்து கட் ஆகுது அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா உங்களுக்கு டவுட் அதிகமாகும். கன் எத்தி உங்களை நோக்கி நீட்டுறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு பாம்பை வெடிக்க வைக்க அங்க ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. எல்லா சைடும் அலாரம் அப்படி அடிக்குது. சீக்கிரம், பிரச்சனை பிரச்சனை. இப்போ ஏதோ ஒரு இன்க்ளூடர் உள்ள வந்துட்டான். இப்போ நம்மளோட எக்ஸிகியூஷனை தடுக்கிறதுக்கே சில பல ஆளுங்க வந்திருக்காங்க. அந்த வித்தியாசமான ஆளுங்களோட லீடரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஏகப்பட்ட பீஸ்டுங்களை அவங்க சமன் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம பாயும் சொல்றாரு, யாருமே பேனிக் ஆக வேணாம், டிஃபென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க. இந்த சீயோட ஐலாண்டை தாண்டி யாருமே தப்பிக்க கூடாது. சீக்கிரம் எல்லாரையுமே பிடிங்க. என்னோட அப்பாவும் இன்னைக்கே நம்ம மெடுசாவை கொல்லணும். அதுக்காக தான் இந்த வித்தியாசமான ஆளுங்களும் வந்திருக்காங்க. அதனால எக்காரணத்து கொண்டும் இந்த எக்ஸிகியூஷன் இதை நீங்க நிறுத்த வேணாம். அந்த இடத்துல டைலும் அப்படியே போறான். மாஸ்டர், நான் விஷயங்களை பாத்துக்கிறேன். டைலோட வேகமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு சில செகண்ட்லயே அங்க மெடுசாவை காப்பாத்துறா. அங்க மத்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களாம் பார்த்துன்னு இருக்காங்க. அங்க மெடுசாவை இதே மாதிரி ரொம்ப வேகமா அங்க கொண்டு போகும்போது அங்க ஷின்னோட அப்பாவும் ஆச்சரியமா வர்றாரு. அட, அது என்ன 90 ஃபாக்ஸ் அதுவா? அது அங்க மெடுசாவும் கேக்குறான். ஆமா, நீ வந்து எந்த இடத்துல என்ன பண்ணிருக்க லூலு? என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ டைம் இல்லை. நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு பேசலாம். அதனால ஜஸ்ட் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்.
நைன்டெயில் ஃபாக்ஸ், நீ இந்த நேஷன் ஒய்டா ஒரு வாண்டடான பீஸ்டா இருக்க, நீ இங்க வந்துட்டு மிடுசாவை அப்படியே கொண்டு போயிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? ஆனா பிரச்சனை இல்லை எனக்கு, ஏன்னா உங்க 2 பேரையும் எப்படியோ நான் கொல்லதான் போறேன். அதனால அட் டைம்ல உங்க 2 பேரோட கதையும் நான் முடிக்கிறேன். ஆனா இந்த டைம்ல வித்தியாசமா ஒரு பர்சனும் அங்க வர, அந்த ஐலாண்டே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிக்கும், அலைகளும் அப்படி பாயுது. அங்க பாயும் சொல்றாரு, கொஞ்சம் மேல பாருங்க. மேல வித்தியாசமா மாஸ்கோட நம்ம ஹீரோ சீனா அங்க நிக்கிறான். மாஸ்கோட இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தோன்னே பாயும் கேக்குறாரு, நான் உன்கிட்ட கேட்கலாமா, நீ எந்த கிளான்ல இருந்து வந்திருக்க? நம்ம ஹீரோ குரலை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசுற மாதிரி கனின்னு பேசுறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் இங்க வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன், இந்த சின்ன பாம்பை ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படின்னு தான். அப்படியும் யாராச்சும் என் வழியில வர ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாரோட கதையும் முச்சிருவேன். அங்க மெடுசாவும் யோசிக்கிறான், என்னது ஒரு சின்ன பாம்பா, எப்படி அவனால இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியுது? அவனோட ஸ்டார் பவர் அதெல்லாம் வச்சு பார்த்தா இவன் மியர்லி ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டீம் தான். இவனுக்கு இந்த அளவுக்கு தைரியமா என்ன பத்தி இப்படி பேச? அங்க பின்னாடியே நம்ம லூலுவும் யோசிக்கிறான், ஐயோ உண்மையிலேயே மாசுதான் அந்த ரோலை அப்படியே பிளே பண்றான். அந்த இடத்துல மெடுசாவை தூக்கணும்னு ஒரு கேங்கும் வந்துச்சுல, அவங்களும் கேக்குறாங்க, ஆமா நீங்க யாரு? ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பதில் வராது. இதனால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம மெடுசாவை அவன் காப்பாத்திருக்கான், அப்போ நம்மளுக்கு அவன் ஃப்ரெண்டு மாதிரி. அதனால எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம அவனை மாட்ட விடக்கூடாது, சீக்கிரமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அங்க ஷின்னோட அப்பாவும், வித்தியாசமான மாஸ்க் கூட இருக்கிற நீ அலையன்ஸா இரு இல்ல யாரா வேணா இரு, எவனா வேணா இரு, தேவையில்லாம நேவி ஹெட் குவார்ட்டரையும் நீ தாக்கியிருக்க. அதனால இதோட ஒன்லி அவுட்கம் அது உன்னோட இறப்ப வேண்டிதான். சீக்கிரம் அந்த 3 பேருமே அட் டைம்ல பிடிங்க. அந்த 3 பேரை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய அளவுல பயங்கரமான ரிவார்டு அங்க கிடைக்கும். இப்படி நாங்க பாயு சொல்ல, நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த பில்லை வாயில உடைக்க ஒரு பயங்கரமான எனர்ஜி அப்படி ஹீரோக்குள்ள சர்ஜ் ஆகும். இதை பாக்குற மெடுசா வியந்து போறான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம யூவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா இப்போ என்னன்னா அது 10 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. டைலும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் என்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ தான் ஏதாச்சும் பண்ணி எல்லாரையுமே காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோதானே மாஸ்டர், நான் இந்த விஷயத்த பார்த்துக்கிறேன். அங்கே ஷின்னோட அப்பாவும், ஆரம்பிங்க சீக்கிரம் அவனை பிடிங்க. நேவில இருக்க எல்லாருமே பீஸ்ட் அங்கே கொண்டு வராங்க. ஏகப்பட்ட பீஸ்டும் அப்படியே தாவுது நம்ம ஹீரோ பிடிக்கலான்னு. எல்லாருமே அங்கே சுத்தப்படும் போது டைலும் அவங்க சொல்லும், மாஸ்டர் இப்போதைக்கு நம்ம மிடுசாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மீதி விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். இடத்துல வெறுமா அவளோட பவரை ஒண்டி தான் வெளிப்படுத்துறான். அந்த பவர் வானத்தையே அப்படியே கிழிச்சுக்கின்னு போகுது. அந்த பவரோட இம்பாக்ட்ல சின்ன சின்ன பீஸ்ட் அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே மயங்கி போய் அப்படியே விடுறாங்க. ஈவன் மெடுசாவை காப்பாற்ற வந்த அந்த அலையன்ஸ் ஆளுங்க அவங்களுக்கே அங்க ஒரு மாதிரியாவும் அதுலயும் சில பேர் மயங்கிட்டாங்க. இதை பார்க்கும் போது இப்பதான் ஷின்னோட அப்பாவுக்கும் அங்க ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபாக்ஸ் அது எவ்வளோச்சுன்னு நினைக்கிறேன். அதோட கிளாஸ் ஹார்னு எல்லாத்தையுமே பாருங்க, அது டிராகனுடைய பவர். 200 வருஷத்துக்கு முன்னாடி டிசப்பியர் ஆன அதே டிராகனுடைய பவர் இப்போ இது கிட்ட இருக்கு. அதேதான் பாயோ, இதுக்கு மேலேயும் இவனை விட்டு வச்சா நம்மளுக்கு தான் அது பிரச்சனை. இவனையும் மொத்தமா முச்சு விட்டலாம். நான் இந்த ஐலாண்டை விட்டு போனா அவ்வளவுதான், இவன் என்ன நல்லா பண்ணுவானோ. அந்த இடத்துல பாயோ அவரோட பீஸ்ட் அங்க சமன் பண்ணும்போது அந்த இடமே உடைய ஆரம்பிக்குது. அது ஒரு பிளான் டைப் பீஸ்ட். மிகப்பெரிய வாயோட அந்த பீஸ்டும் அப்படியே நம்ம ஆளுங்களை முழுங்குது. இதனால நம்ம யோ மெடுசா அதுக்கப்புறமா நம்ம லூலு எல்லாருமே வசமா அந்த பிளான் டைப் பீஸ்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஒன்ஸ் இதுக்குள்ள மாட்டிக்கினா அவ்வளோ சீக்கிரத்துல வெளில வர முடியாது, உள்ளே டைஜஸ்ட் ஆயிடுவாங்க. அங்க எல்லாருமே அந்த பீஸ்ட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. கிங் லெவல்ல இருக்க பீஸ்ட் தானே இது, ஃபர்ஸ்ட் டிமானிக் ஃபிளவர் அதானே இது. இதை நான் கதைகள்ல கேட்டிருக்கேன், ஆனா இதை பாக்குறதுக்கு ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு. அதே மாதிரி இதோட பிளட் லைனும் ஒரு ஏன்ஷியன்டான பிளட் லைனு. இவன் இதோட ஒரு ப்ளோ மூலமா ஏகப்பட்ட எனிமிஸை டிஸ்ட்ராய் பண்ண முடியும். உள்ள நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். அந்த இடத்துல எங்க போகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா பிரச்சனையே என்னன்னா இதுக்குள்ள இதே மாதிரி ஏகப்பட்ட பீஸ்டுங்க மாட்டி இருக்கும். அதுங்க உள்ள இவங்களை விடாது. அதுங்க அங்க வரும்போது நம்ம ஹீரோ டிமானிக் கையை ஆக்டிவேட் பண்றான். இந்த இடத்துல டெய்லி ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியரை பண்ணும். இதனால அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த பீஸ்டுங்கனால பிரச்சனை இல்லை. டிமானிக் கையை வச்சு நல்லா பார்க்கும்போது அங்க ஒரே ஒரு இடம் ரொம்ப வீக்கா இருக்கும். டைலோ சீக்கிரம் உன்னோட டிராகன் பிரெத்தை வச்சு தாக்கு, அந்த ஸ்பாட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த இடத்துல டிராகன் பிரெத்தை வச்சு தாக்கும் போது ஒரு மிகப்பெரிய பர்பிள் கலர் டிராகனே அப்பீர் ஆகும். வெளியில அந்த பீஸ்டும் கண்ணா பின்னான்னு ஒரு மாதிரி ஆகும். அங்க பின்னாடியே ஷின்னோட அப்பாவும் கேக்குறாரு, ஆமா பாயு நீ என்ன யோசிக்கிற, தலை இன்னமும் தாங்க முடியுமா, ஏன்னா ஆல்ரெடி 6 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒன்ஸ் டிமானிக் ஃபிளவருக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அது சில பல செகண்ட்லயே ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். இங்க போன் கூட மிஞ்சாது, போனே டஸ்டா மாறிடும். அந்த மாதிரி ஆசிட்லாம் உள்ள இருக்கு. அப்படி இருக்கும் போது எவ்வளோனா அந்த 9 ஃபாக்ஸாலலாம் எதுவுமே அங்கே பண்ண முடியாது. ஆனால் சொல்லி வாய முறை அந்த நொடியே அந்த பீஸ்டும் அப்படியே கண்ணா பின்னான்னு சதுரும். அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய 9 ஃபாக்ஸும் அப்படியே வருது.
அங்க பாயு வாயை திறந்து பாக்குறாரு. ஏன்னா ஸ்டொமக்கே அப்படி கிழிச்சு போட்டு அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி அவங்களால இப்படி பண்ண முடிஞ்சது? அந்த ஃபாக்ஸ் மேல இருக்க அந்த பவர் அது உண்மையான டிராகன் ஃபிளேம்ஸோட பவர். அது உண்மையிலேயே ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு. ஈவன் கர்ஸ்ட் டிமானிக் ஃபிளவர் ஏன்சியன் பிளட் லைனோட இருக்கிற அந்த பீஸ்ட் அதால கூட டிராகன் பவர்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு பவர் கடந்த 100 வருஷத்துல யாருக்கிட்டயுமே இல்ல. அப்படி இருக்கும் போது உங்ககிட்ட எப்படி இந்த பவர் வந்துச்சு? உண்மையிலேயே நீ யாரு, எங்கல இருந்து வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பாங்க. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ பதிலி அங்க கொடுக்க மாட்டான். ஆளு கம்மன் தான் இருக்கான். சரி, உன்னோட ஐடென்டிட்டியை பத்தியோ இல்ல உன்னை பத்தியோ நீ ரிவீல் பண்ண மாட்டேனா உன்னை ஜெயில போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இப்பயே இம்மிடியேட்டா உன்னை பிடிக்கிறேன். அங்க இப்படி அவரு சொல்லும் போதே அவரோட பீஸ்டா இருக்கிற லெவித்தான் அப்படின்னு ஒரு பீஸ்டா ஒரு சமன் பண்ணுவாரு. கடல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய மிருகமும் அப்பியராவும் இதுதான் அந்த லெவித்தானா. அதோட வாயே செம்ம பெருசா இருக்கும். அதோட வாயை வச்சு ஒரு சோனிக் வேவ் அங்க பறக்கும். அந்த வேவ் படும் போது நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்க நல்ல வேலை நம்ம லூலு கிட்ட ஒரு பேரியர் இருக்கும். அதனால ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோக்கும் மத்தவங்களுக்கும் அங்க எதுவுமே ஆகல. நான் யோசிக்கல, அந்த லெவித்தான் அதோட பவர் அது ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருக்கு. அங்க லூலுவும் ஃபயர் அட்டாக் பண்ணும். அதனால அந்த டிஸ்ட்ரக்டிவ் பவரும் அப்படியே டிஸ்ட்ராய் ஆகுது. லூலு டைம் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நிமிஷம் அவ்வளவு நேரம் ஓண்டிதான் நல்லா தாக்கு பிடிக்க முடியும். மாஸ்டர் நீங்க கவலைப்பட வேணாம், சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். என்ன போயிடலாம், அதுக்கு நாங்க விட்டாதானே, நாங்க சும்மாவா இருப்போம்? அந்த இடத்துல பாயும் பிளான்டை பீஸ்ட் வச்சு தாக்குறாரு. இதனால காலம் உங்க வசமா மாட்டிக்குது. நீங்க என்ன யோசிச்சீங்க? மொத்தமா வயிறு எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டா உண்டி என்னோட பீஸ்ட் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு யோசிச்சியும், என்னோட பீஸ்ட் ஒரு பிளான்டை பீஸ்ட், அதுக்கு பெயின் அப்படின்னு ஒரு விஷயமே இல்ல. அதே மாதிரி என்னதான் அழிச்சாலும் அதால க்ரோ பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க தான் எங்க கிட்ட மாட்டிக்கினீங்க. ஹீரோவும் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா எல்லா பக்கமும் அங்க ட்ரபிளா இருக்கு. முன்னாடி லெவித்தானு, பின்னாடி அந்த பிளான் டைப்ல இருக்க அந்த பீஸ்ட். இந்த மாதிரி நிலைமையில நாங்க என்ன பண்றது? இப்படி இவன் யோசிக்கிறான். இங்கே அந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் மாசான ஃபைட்டே வரப்போகுது. நம்ம யூ கிட்ட வெறுமா 3 நிமிஷமோ ஏதோ தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது எப்படி இவனால இங்கே தாக்கு பிடிக்க முடியும்? எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.